இந்த மினி vlogல ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமா. நேற்று நைட் அரைச்ச மாவு சூப்பராக பொங்கி வந்திருந்துச்சு. அதுவும் முதல் நாள் அரைச்ச மாவில் அடுத்த நாள் இட்லி சுடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ சுட சுட இட்லி சுடலான்னு சொல்லிட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வேகிறதுக்குள்ள நிறைய பூண்டு உரிச்சு பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி சூப்பராக ஒரு பூண்டு சட்னி பண்ணிட்டு கூடவே தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேன். இன்னொரு சைடு வீட்டில் வாட்டர் மெலன் இருந்துச்சு. சதாம் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடுறதுக்காக இதையும் கட் பண்ணி போட்டு பேக் பண்ணிட்டேன். எடுத்துட்டு போனால் 11 o'clock போல பிரேக்ல இதை சாப்பிட்டுப்பாங்க. கரெக்டாக 7 minutesல நல்ல சாஃப்டான இட்லி பஞ்சு போல வந்துருச்சு. கொஞ்சம் ஆறுனதும் இட்லி துணியில லைட்டா தண்ணி தெளிச்சு எடுத்தீங்கன்னா துணியில இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாம வரும். நல்ல சூப்பரா தேங்காய் சட்னி பூண்டு சட்னிலாம் ஓட வச்சு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போதானே மட்டன் வாங்கணும். ஸோ மட்டன் வாங்கலாமா சிக்கன் வாங்கலாமான்னு யோசிச்சு கடைசியில் மறுபடியும் மட்டன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா என்னைக்கு மட்டன் வாங்கினாலும் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டன்ல சமைச்சாதான் அன்னைக்கு நாளே கொஞ்சம் திருப்தியா இருக்கும். பக்கத்துல ஒரு ஆடு 2 ஆடு வெற்ற இடத்துலலாம் ஈரல் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து ஈரல் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமா கட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த ஈரலை வச்சு கண்டிப்பா கிரேவி வைக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ இன்னைக்கு சூப் தான் வைக்க போறேன். ஸோ சூப் கூடவே ஈரலையும் போட்டு சூப்பரா ஒரு மட்டன் சூப் செஞ்சுட்டேன். மட்டன் குழம்பு கறி சாப்பிடுறது ஒரு டேஸ்ட்னா இந்த சூப்ல கொழுப்பு எலும்புலாம் கலந்த மாதிரி இருக்கிற கறி சாப்பிடுறது இன்னொரு டேஸ்ட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயும் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வெறும் வயிற்றுல சூப்பை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட்டோம். ஈவினிங் பிரேக்ல குடிக்கிறதுக்காக செவலனியும் வாட்டர் பாட்டில பேக் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரோஸ் ட்ரெயினிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.